என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். உபத்திரவத்தில் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 153 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 119 சங்கீதம் 153 வசனம், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். உமது உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உபத்திரவத்தில் இருக்கிறேன், ஆனாலும் வேதத்தை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உபத்திரவத்தில் வேதத்திற்கு திரும்புங்கள். அதாவது உபத்திரவம் வந்தவுடனே நிறைய நேரம் வசனங்கள்ல நம்ம நிலைத்திருக்கிற அந்த தன்மை குறையுது. ரொம்ப உபத்திரவம், அதனால நான் பைபிளே படிக்கல, அதனால நான் வேதத்தை வாசிக்காம விட்டுட்டேன், ரொம்ப நாளா நான் வேதத்தை தொடலை, ஏன்னா உபத்திரவங்கள் இருக்கிறதுனால நான் வேதத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ற நிறைய பேரை நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை உபத்திரவங்களின் நிமித்தம் வேதத்தை மறந்திருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் வேதத்திற்கு திரும்ப சொல்லுகிறார். பேக் டு த பைபிள். அதாவது மறுபடியுமாய் நம்முடைய வேத புஸ்தகத்திற்கு, அதனுடைய வசனத்திற்கு, அந்த வார்த்தையை தந்த தேவனிடத்திற்கு திரும்ப தேவன் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை இன்னைக்கு உபத்திரவம் வேதத்தை விட்டு எங்களை தூரப்படுத்திடுச்சோ அப்படின்னா நம்ம இந்த உபத்திரவத்தினுடைய மேன்மையை இன்னும் சரியா அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம். எந்த உபத்திரவத்திலும் தேவன் நின்று நம்மை விடுவிக்க விரும்புகிறார். ஆனால் நாம் வேதத்தை மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, எப்போல்லாம் நீங்கள் உபத்திரவங்களை நான் இவ்வளோ சந்திக்கிறேன், ஏன் இவ்வளோ உபத்திரவம் வழியாக கடந்து போகணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் ஊன்ற கட்டப்படுவதற்கு பிரயாசப்படுங்க. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்க, அந்த வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக அபியாசப்படுத்தப்பட விட்டு கொடுங்க. அதே 119 சங்கீதத்தினுடைய 16 வசனத்துல, உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன் என்று சொல்லுகிறார். அப்போ உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவாய் வருகிறதோ, எவ்வளவு உபத்திரவத்தின் பாதையில கடந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையின் மனமகிழ்ச்சியாக மாற வேண்டும். அதுதான் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 13 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து விதைக்கிற ஓமையை குறித்து சொல்றார் இல்லையா? அங்க பாருங்களேன், சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்ததாம். 22 வசனம் அது என்ன பண்ணுச்சு பாருங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இங்க வாசிக்கிறோம், இந்த வசனத்தின் நிமித்தம் வருகிற அந்த உபத்திரவங்களின் நிமித்தமாய் அவன் அதில் நிற்க முடியாததுனால இந்த உபத்திரவங்கள், நெருக்கங்கள் அவனை நெருக்கி போட்டு வசனம் பலன் கொடுக்க முடியாம போயிருது. அப்படின்னா ரொம்ப ஓவரா நம்ம இந்த உபத்திரவத்தின் மேல கவனம் வச்சுட்டு வசனத்தை நம்ம எப்போ கவனம் குறைவாக அல்லது வசனத்துக்கு நாம் இடம் கொடுக்காமல் போகிறோமோ, அப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த வசனம் பலனற்றதாக மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, வசனத்துக்கு பக்கம் திரும்புங்க. உபத்திரவத்தை ரொம்ப நினைச்சு அதனால உட்கார்ந்து யோசிச்சு, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு உட்கார்ந்து நம்ம புலம்பிட்டு இருக்காம உபத்திரவ நேரங்களில் வசனத்திற்கு திரும்ப கற்றுக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 48 அதிகாரம் 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 48:10, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன், புடமிட்டேன். எதனால? வசனத்தினால ஆண்டவர் புடமிடுகிறார். பிரியமானவர்களே, யோசேப்பை கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா அந்த புடமிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? உபத்திரவத்தினாலே, உபத்திரவத்தின் குகையிலே கர்த்தர் புடமிட்டு நம்மளை வெளியே கொண்டு வருகிறார். அப்படின்னா வசனங்கள் நம்மை புடமிடுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். நாமும் அனுமதி கொடுப்போம். அவருடைய வார்த்தை உள்ள வர 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 நிறைய காரியங்கள மாற்றம் வரும். ஒருவேளை இன்னைக்கு உபத்திரவங்கள் வந்ததுனால வேதத்தை மறந்துட்டீங்களா, அல்லது வேதத்தை நீங்க படிக்கிறதே விட்டுட்டீங்களா, சர்ச்சுக்கு போகும்போது கூட ஒருவேளை பைபிள் எடுக்காம நீங்க போறீங்களா, அல்லது உங்களுக்கும் வேதத்துக்கும் இடைவெளி ஜாஸ்தி ஆயிருச்சா? இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கலாமா? ஆண்டவரே, இனி நான் அதிகமாக வேதத்தை படிப்பேன், நான்
வேதத்தோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் அதிக ஐக்கியப்படுத்திக் கொள்வேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இன்னைக்கு திரும்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு வாங்க. உபத்திரவ நேரத்தில் நம்மளை தேற்றுவதும் ஆற்றுவதும் நம்மளை இன்னும் உந்தி தள்ளுவதும் இன்னும் கர்த்தருக்காக கனி கொடுக்க வைப்பதும் வசனம்தான். இந்த வசனம்தான் புடமிட்டு நம்மளை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி உபத்திரவன்ற குகையிலேருந்து வெளியே வரும்போது நம்ம நல்ல தரம் நிறைந்த தேவ பிள்ளைகளாக வருவோம். உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். அப்படிப்பட்ட தரம் நிறைந்தவர்களாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. எனவே உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாமல் வேதத்துக்கு திரும்புவோம். வேதம் நம்முடைய வாழ்க்கையை புடமிட்டு நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை நல்ல தரமுடையவர்களாக மாற்றும். இந்த நாளுக்குரிய வேத பகுதியை குறித்து கொள்ளுங்க. ஏசாயா 48 அதிகாரத்தின் 10 வசனம். ஏசாயா 48:10. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நிறைய உபத்திரவங்களை பார்த்துட்டு நாங்கள் வேதத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்த அந்த அனுபவத்தை இன்னைக்கு நீங்கள் சுட்டி காட்டினீங்க ஆண்டவரே. நாங்கள் எத்தனை உபத்திரவம் வந்தாலும் நாங்கள் வேதத்தை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. உபத்திரவத்திலும் வேதத்தை பற்றி கொள்ளவும், வசனத்தின்படி வாழவும், அந்த வார்த்தைகள் அந்த வசனங்கள் எங்களை புடமிடவும் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதுதானே எங்களை தரமுடையவர்களாக மாற்றும் ஆண்டவரே. அந்த புடமிடப்பட்ட அனுபவத்திற்கு பின்பு எங்கள் குவாலிட்டி மாறுமே, அதுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தரம் நிறைந்தவர்களாக எங்கள் வாழ்க்கையை மாற்றும். தாழ்த்தி உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.